இப்போ சங்கல்பம் சொல்ல போகிறோம். சங்கல்பம்னா இந்த பூஜை எதுக்காக பண்ணுறோம், பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் வேண்டியிருக்கு, ஜாதகத்தில் என்னென்ன கிரகதோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்கள் எல்லாம் விலகணும்னு சொல்லி தான் இந்த சங்கல்பம் சொல்கிறோம். இந்த சங்கல்பத்தில் இப்போ உமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, கணவர் மனைவி உள்ள சண்டை, அதனால் அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அது சீக்கிரமாக அவர் திரும்பி வரணும். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, 2 குடையவன் 7 குடையவன்லாம் கிரகதோஷங்கள் இருந்தால் அது இந்த மாதிரி தான் வரும். அப்ப நமக்கு தோஷம் வச்சுக்கிட்டு நம்ம கணவரோட சேர்ந்து இருக்கணும்னா முடியாது. நம்ம தோஷத்தை எடுத்துட்டோம். நான் நியாயமா சொன்னா இதை என்ன செஞ்சிருக்கணும், திருமணத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரம் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இப்ப என்ன பண்றோம், திருமணத்துக்கு அப்புறம் செய்யறோம். அப்புறம் செய்யறதுனால இந்த கிரகதோஷம் போறதுக்காக ஜாதகத்துல இருக்க அந்த 2 குடிய தோஷம் 7 குடிய தோஷம் நாகதோஷம் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு தான் இப்ப இந்த பூஜை. அதுக்கு தான் இந்த சங்கல்பம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, ஜென்மாந்தரத்துல செய்த பாவங்கள் தொலையணும். இப்ப எல்லாருக்கும் இது கிடையாது. எதுக்கு உமக்கு மட்டும் வந்தது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கோம். அந்த தவறு அது இன்னைக்கு இப்படி காட்டுறது. அப்ப இந்த தவறை எப்படி சரி பண்றது, என்னைக்கோ பண்ணிட்டோம், இன்னைக்கு சரி ஆகணும்ல. அப்ப ஆகணும்னாக்கா எந்த கிரகம் அது காட்டுறதோ, அது என்ன பிரச்சனையை கொடுக்கறதோ அதுக்கு தகுந்தாற்போல் சங்கல்பம் சொல்லி, எங்களுக்கு இந்த கிரகதோஷங்கள்லாம் விலகணும், நான் கணவனோடு சேர்ந்து வாழணும், அதுக்கு நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த நாகதோஷம் இருக்கு, அந்த நாகதோஷமும் போகணும், இது எல்லாம் சொல்லி கலசத்துல அந்த சுவாமிகள்லாம் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஹோமங்கள் பண்ணி இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பான முறையில நிறைவேற்றி கொடுப்பார். இது வரைக்கும் கொடுத்திருக்கார். சரியா? அதுதான் இப்ப பண்ண போறோம். சரியா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.